Hi guys, welcome back to my channel Bookaholic Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த புக் பற்றின ரிவ்யூனா ஸ்வீட் பீன் பேஸ்ட். இந்த புக் ஜப்பானில் நடக்கிற ஒரு கதையாக காட்டியிருப்பாங்க. நான் ஃபிக்ஷன் தான். இன்னும் ஜப்பானில் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பர்சனலாக நான் ஒரு ஜப்பான் லவர். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் அந்த செர்ரி ட்ரீ பிளாசம் ஆகுறதும், அவங்க சோகமாக இருந்தால் அந்த இலைகள் எல்லாம் வாடி போய் கீழே கொட்டுறதையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நேச்சரோட லிங்க் பண்ணி இந்த ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. இந்த கதையோட முக்கியமான 3 பேர் யாருன்னா சென்டாரோ, ஒகானா அண்ட் டோக். ஜப்பானில் ஒரு காலகட்டத்தில் ஹான்சன் டிசீஸாக இருக்கிற லெப்ரசி ரொம்ப அதிகமாகவே பரவிட்டு இருந்துச்சு. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு 14 வயது பொண்ணோட பேர் தான் டோக். அந்த பொண்ணு டென்ஷனில் உள்ள சானிட்டோரியமில் பாதிக்கப்பட்டவர்களோட பாதிக்கப்பட்டவளாக ரொம்ப வருஷம் அடைஞ்சு கிடந்தா. பல ஆக்ட் பாஸ் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்களாம் வெளியில் வந்தாங்க. அப்படி அவங்க வெளியில் வந்தாலும் அந்த நோயால் வந்த சைட் எஃபெக்ட்ஸ் அவங்கள விட்டு போகவே இல்லை. அதனால அவங்கள பார்த்த மக்கள் அவங்கள்ட்ட விலகி இருக்க ஆரம்பித்தாங்க. டோரா ஹாரு இங்கே தான் சென்டாரோ டோராயாக்கி செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. இவன்ட்டு தான் டோக் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு டோக் மறுபடி கேட்குறாங்க. ஆனால் சென்டாரோ மறுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் டோக் ஸ்வீட் பீன் பேஸ்ட் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சென்டாரோட்ட கேட்க அவர் சொல்கிறார் இது ட்ரேட் சீக்ரெட் அப்படின்ட்டு. உடனே டோக் அவங்க பேக்லேருந்து ஒரு கண்டெய்னர் எடுத்து சென்டாரோட்ட கொடுத்து இதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவர் மறுக்கிறாரு. ஆனால் திரும்பி பார்த்தா டோக் அந்த கண்டெய்னரை வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இவரும் மறுத்துட்டு கடைசியில் சாப்பிட்டு பார்க்குறாரு. அங்கே தான் டேர்னிங் பாயிண்டே நடக்குது. அந்த ஸ்வீட் பீன் பேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு சென்டாரோவும் டோக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. சேல்ஸ் களை கட்டுத்து அவ்வளோ சேல்ஸ் நடக்குது. ஆனால் கொஞ்சமாக குறையுது. என்னன்னு பார்த்தா ஓனர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹான்சன் டிசீஸ் உள்ள பேஷண்ட்லாம் இங்கேருந்து ஒர்க் பண்ணக்கூடாது, அவங்கள முதல்ல தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டாரோவால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலேருந்து வெளியில் வந்தப்போ இந்த டோராஹாரோட ஓனர் தான் இவனுக்கு வாழ்க்கை கொடுத்து இங்கே வேலை செய்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த டோராஹாரோட ஓனர் இறந்து போயிட்டாலும் அவங்களோட ஒய்ஃபை சொல்கிறத மதித்து டோக்கை வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க சென்டாரோ. அதுக்கப்புறம் சேல்ஸ் சுத்தமாக படுத்துடுதுங்க. வக்கானா, மார்வே இந்த மாதிரி புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அவங்கெல்லாம் யார், அவங்களுக்கும் டோக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சென்டாரோ கஷ்டத்தில் இருக்கிறப்போ சென்டாரோ டோக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. டோக் சென்டாரோக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அதில் வாழ்க்கையோட ரொம்ப அழகானதை சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கைங்கிறது எவ்வளோ அழகானது அப்படிங்கிறது 2 பேரும் அந்த லெட்டரில் பாஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம நார்மல் பீப்புளாக இருக்கிற நம்ம 1008 வேலையில் இருப்போம், பிஸியாக இருப்போம், நம்மளை சுற்றி நிறையா நடக்கும். ஆனால் நம்ம நேச்சரை கவனிக்க மறந்துடுவோம். அங்கே ஹான்சன் டிசீஸில் உள்ளவங்க சானிட்டோரியமில் அடைஞ்சு கிடந்தாலும் நேச்சரோட ரொம்ப லிங்க்டாக இருப்பாங்க டோக். நான் போயிட்டாலும் இந்த 3 பேச யாராவது வேணும் அப்படின்னு நிறைய எழுதியிருப்பாங்க. ரொம்ப இஸ்தட்டிக்காக இருக்கும். இதில் முக்கியமே என்னன்னா ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் இந்த ஸ்டோரி அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். ஒரு டிசீஸை வச்சு இவ்வளோ அழகான ஸ்டோரி இவரால் மட்டும்தான் எழுத முடியும். அதனால் கண்டிப்பாக இது ஒரு ஃபீல் குட் புக் தான். நீங்கள் எல்லாருமே படிக்கலாம். கடைசியில் டோக் சொல்லுவாங்க அந்த செர்ரி ட்ரீ பிளாசமாக இருக்கிறப்போ நான் கண்ணை பார்த்தேன், அதில் ஒரு கவலை இருந்துச்சு, அது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நான் உன்கிட்ட வேலையே கேட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அழகாக டோக் சொல்லியிருப்பாங்க. இந்த நீங்கள் நார்மலாக படிக்கிற விட அந்த 3 பேரோட ஒருத்தவங்களாம் நீங்களும் அங்கே போய் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த புக்கு கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோனா 5/5 தான். எப்படி ஒரு டிசீஸை மக்களுக்கு புரிய வச்சு அதில் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக 5/5 தான். கண்டிப்பாக நீங்களாம் படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.